ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டைம்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஆனால் இதில் நான் ஒரு சில டிப்ஸை சொல்ல போகிறேன். மறக்காமல் அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் சொல்கிறேன். ஸோ மிட் டைமுக்கு வந்து எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்கன்னு சீரியஸாக யாருக்குமே தெரியாது. ஏன்னா மிட் டைம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months முடிஞ்சோன்னு நடக்கிற ஒரு எக்ஸாம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6th கொஷின், த பொசிஷனல் எனர்ஜி ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல். ஸோ அது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கண்டினியூஸாக கேட்டுட்ருக்காங்க. 9th கொஷின் பார்த்துக்கோங்க, அது ரீட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 10th, டேஷ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் கரண்ட் இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அது வந்து நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அது எப்போயுமே அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் ஆம்பையர் பார்த்தீங்க, அது டிஃபைன் ஆம்பையர். அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப் ரூல்ஸும் ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ நானும் ஒரு லாஸ்ட் 3 years கொஷின் பேப்பரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி பார்க்குறீங்க. கம்பல்சரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கான்செப்ட்ஸுவாக படித்தாகணும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் இம்பார்ட்டண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் 27ல் பி. ஆல் தி பெஸ்ட். இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னது பப்ளிக் எக்ஸாமுக்கு. தேங்க்யூ.